காலைதோறும் புதியவை. மனதில் உறுதி அவசியம். ஜூன் 29. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். 2 சாமுவேல் 1:23. காட்டு ராஜா என்று அழைக்கப்படும் சிங்கங்கள் வலிமையானவை என்றாலும் அவற்றை அளவிலோ அல்லது வலிமையிலோ மிஞ்சக்கூடிய பிற விலங்குகள் உள்ளன. உதாரணமாக, புலிகள் பெரும்பாலும் சிங்கங்களை விட வலிமையானவை மற்றும் சுறுசுறுப்பானவை என்று கருதப்படுகின்றன. இருப்பினும் சிங்கத்தின் ஆதிக்கம், தலைமைத்துவம் மற்றும் துணிச்சல் போன்ற பண்புகளால் அதை அதன் சொந்த சுற்றுச்சூழல் அமைப்பிற்குள் ராஜா ஆக்குகிறது. கம்பீரமான மேனி மற்றும் கட்டளையிடும் கர்ஜனை ஆகியவை அவற்றை காடுகளின் ஆட்சியாளராக கருதுவதற்கு பங்களிக்கின்றன. நெப்போலியன் போனபார்ட் ஒரு இரும்பு மனிதன் என்று குறிப்பிடுகிறார்கள். அணுகுண்டு வெடிக்கும் சத்தத்திலும் அவரது கையில் இருக்கும் தேநீர் கோப்பை கூட அசையாதாம். அவ்வளவு துணிச்சலும் மன உறுதியும் உள்ளவர். இஸ்ரவேலின் ராஜா சவுலும் அவன் மகன் யோனத்தானும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள். இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவு தைரியமும் மன உறுதியும் உடையவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை நம்மை கலங்கடிக்கும் செய்திகள் வந்தாலும் வல்லடிக்க நம்மை தப்புவிக்கிற தேவனிடத்தில் நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ள வேண்டும். தாவீது எப்போதும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் தாமே வெற்றி கொடி பிடித்திடுவார். ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் நாம் ராஜாக்களாகவும் ராஜாத்திகளாகவும் இருக்கிறோம். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். உலகத்தில் உள்ளவைகளை காட்டிலும் நமக்குள்ளே இருப்பவர் பெரியவர். ஆகையால் நாம் யூத ராஜ சிங்கமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பலன் கொண்டு திடமனதாய் இருந்து உலகத்தை ஜெயிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் கர்த்தாவே, உறுதியாக நிற்க எங்களுக்கு பலன் தாரும். ஆமேன்.